சார் கம்ப்ளைண்ட்டுங்கிறது சார் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு, வெளிப்படையாக நடந்துகிட்டே இருக்குது. நான் காசு கொடுக்கல சார், நான் கொடுக்க மனு கட்டி தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னை பார்த்தா கொலகார மாதிரி பார்க்குறாங்க. டிபிஸில் போனால் எல்லாருமே காசு கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கொலகார மாதிரி பார்க்குறாங்க. இப்போ நான் டிபிஸ் பக்கமாக போகிறதே இல்லை, வந்துட்டேன். நெல்லு போகிறப்ப போவோம், சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருப்போம், போவேன், யாரும் கூப்பிடுவாங்க, பேசுவேன். இப்போ அது கூட போகிறதே இல்லை. நான் கொடுக்கல சார், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டேன். எஸ்ஆர்எம் சொல்லியிருக்காங்க, மீட்டிங் போயிருக்கான்னு சொல்லியிருக்காங்க, வர முடியாது, நீ வேணா நேராக அவங்கள்ட்ட பேசிக்கி அப்படின்னு சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்கிட்ட. நான் அன்னைக்கு சொன்னேன் சார் உங்கள்கிட்ட, இவ்வளோ ரூபாய்க்கு நான் வந்து இன்னைக்கு தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன். என் பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ நிலத்தை அடமானம் பண்ணுறதா இல்லது வந்து நிலத்தை விற்கிறதா தெரியல. பொண்ணு 21 வயசு 22 வயசு ஆகிட்டு இப்போ பவுனை பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கிது. என்ன பண்ணுறது தெரியல சார். என்னோட எல்லாமே எல்லாரோட எல்லாமே இப்படி போயிட்டு இருக்கு. இது ஏன் வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா தெரியாதா? இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் சார். இது வழி வந்து நீங்கள் வந்து இந்த ஐஏஎஸ் முடிஞ்ச அதிகாரிகள் தான் எல்லாம் செய்து முடிவு எடுக்கணும். மற்றவங்களுக்குலாம் இது ஏன்னா ஐடியாலாம் அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அரசியல்வாதி கொடுக்குறது நீங்கள் தான் கொடுக்குறீங்க. எல்லாம் இதை பண்ணால் இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ செலவு வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கொடுக்குறீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கே கிடையாது சார். நான் பேசுகிறேன் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சிங்க. ஏன்னு இருக்குங்களா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார். ராத்திரில போய் படுக்கிறது பயமாக இருக்குது. பண்ணி அடிச்சு கொண்டுடுமான்னு பயமாக இருக்குது. அப்படி நடந்தால் கூட வந்து நான் செத்து போனால் கூட வந்து அரசாங்கம் தான் 10 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். இதையும் சொல்லிவிடுறப்ப ஏன் கேட்டால் ஒரு நாள் நடத்த ஆரம்பிச்சது எல்லாரையும். சார் என்ன சார் பண்ணுறது? எங்கள் விவசாயியோட சூழ்நிலை ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது. அடுத்த வாட்டி வந்து ஏதாவது பண்ணுங்க சார். எங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்டே கட்டுறோம் எல்லாத்தையுமே. நாங்கள் கட்டலை, ஏன் பாதி பேருமே நாங்கள் ஒரு 500 ரூபா கட்டுறோம், அதையும் நீங்களே கட்டிங்க. விவசாயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் இருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். எங்கள்கிட்ட ஒற்றுமையில் பாருங்கள், எல்லாரும் போராடுறாங்க. நாங்கள் ஒன்றும் போராட போனோம்னா எங்கள் வேலை கட்டி போயிடும். இப்போ இன்றைக்கி வேலையெல்லாம் போட்டு தான் சார் வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் சொந்த செலவில் வந்துருக்கிறோம் நாங்கள். இன்றைக்கி எல்லாமே அது கொஞ்சம் பலன் கிடைக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுமாதிரி சொல்கிறாரு. தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் விவசாயி சொல்கிறாரு, இதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் எல்லாம் முடிவு பண்ணி அரசுக்கு தெரிவிங்க.